விசுவாசத்துல இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோமா? ஆவியின் சிந்தையில இருக்கிறோம். இந்த விசுவாசம் அப்படிங்கிறது அவர் நமக்கு கிருபையாக இலவசமாக கொடுத்த ரட்சிப்பிற்குள் நம்மை வழி நடத்தி செல்லுகின்ற ஒரு வாகனம் தான் இந்த விசுவாசம். வசனம் சொல்லுது, கிருபையும் அவருடையது தான், விசுவாசமும் அவருடையது தான். அதுக்காக இந்த விசுவாசத்துக்காக நான் ஜெபிக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சத்தியம் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். தேவனுடைய வார்த்தையை, கிறிஸ்துவின் வார்த்தையை, ஏசு கிறிஸ்து ஏன் மாம்சத்துல வெளிப்பட்டார், அவர் எனக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார், அந்த ரட்சிப்புல என்ன இருக்கு, கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்து யார், இதை கேட்க கேட்க நமக்கு என்ன வருமா? விசுவாசம் வரும். ஏன்னா இந்த விசுவாசம் தான் அவர் எனக்கு கொடுத்த விடுதலைக்குள் நம்மளை என்ன செய்து அழைத்து செல்லுகிறது. ஹல்லேலூயா.